வணக்கம் மக்களே. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டார்கெட் டிஎன்பிஎஸ்சி பை ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிபிகேஷன் பத்தி சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம கலண்டர்ல சொன்ன மாதிரியே ஏப்ரல் 1 வந்து நோட்டிபிகேஷன் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய ஏப்ரல் 1, அதாவது இன்னைக்கு 28 மார்ச் ஆச்சு. 31 முடிஞ்சதுக்கு அப்புறம் டியூஸ்டே வந்து நோட்டிபிகேஷன் வர்றதா சொல்லியிருக்காங்க. குரூப் 1 நோட்டிபிகேஷன். அதுவும் நமக்கு கிடைச்ச தகவல்கள் படி 150க்கு மேல வேக்கன்சிஸ் வருது. ரொம்ப வருஷம் 2019ல கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய வேக்கன்சிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் நிறைய வேக்கன்சிஸ் வருது. ஸோ இதுல கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதாவது குரூப் 2A கம்பைண்டா நடத்தின மாதிரி இதுக்கு குரூப் 1 அண்ட் குரூப் 1Aக்கு உள்ள எக்ஸாம்ஸ்லாம் கம்பைண்டா நடத்த போறதாகவும் சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இன்டர்வியூ முடிஞ்சு இந்த மந்த் எண்ட்ல இன்டர்வியூ முடிஞ்சு போன குரூப் ஒன்னோட இன்டர்வியூஸ் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதாவது ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு குரூப் 1 ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நோட்டிபிகேஷன் போடுவாங்க. அந்த ப்ராசஸும் டிஎன்பிஎஸ்சி இப்போ கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த டேட்டுக்கு முன்னாடி ஏப்ரல் 1க்கு முன்னாடி, மார்ச் 31க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ தட் அடுத்த நோட்டிபிகேஷன் போடுறதுல எந்த பிரச்சனை இருக்காது. ஏப்ரல் மாசத்துல நோட்டிபிகேஷன், ஜூன்ல வந்து எக்ஸாமும் இருக்குங்க. ஸோ இந்த குறுகிய காலத்துல உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய சில தகவல்கள் மட்டும் நான் அவங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். அதனாலதான் இந்த வீடியோ. ஏப்ரல் 1 வந்து நமக்கு இந்த குரூப் 1 நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கப்படுது. இதுல சில பதவிகள் புதிதாக ஆட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஏடி நம்மளுக்கு டெபுட்டி கலெக்டர் இருக்கு, டிஎஸ்பி இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆஃபீஸர் இருக்கு, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கு, ரெஜிஸ்டர் இருக்கு, கமர்ஷியல் டாக்ஸ்ல கமிஷனர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருந்தாலும் புதுசா 2 போஸ்டிங் ஆட் பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு. ஏடி ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏசி லேபர் டிபார்ட்மெண்ட்டும் அது தனித்தனியா எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து சேர்க்கிற மாதிரியும் ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 150+ வேக்கன்சிஸ், அது நியர்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 டிஜிட்ஸ்ல வரும் பொதுவா. 70, 75, முன்னாடி எல்லாம் 25 கூட வந்திருக்கு. 60, 80, 90 அப்படின்னு 150+ வேக்கன்சினா ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா 1:20 கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து மெயின்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பிலிம்ஸே ஒரு கேம் சேஞ்சர் தான். ஆனா 150 போஸ்டிங் அப்படின்றப்போ நிறைய பேர் நிறைய வருஷமா குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சு போராடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. முழு மூச்சா நீங்க உங்க பயிற்சி எடுங்க. அது மெயின்ஸுக்கும் சரி, ப்ரிலிம்ஸுக்கும் சரி. ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே மெயின்ஸையும் சேர்த்து படிச்சு உங்களோட முழு மூச்சை இதுல நீங்க செலுத்துனீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஈஸியா வந்து ஒரு போஸ்டிங் உங்களுக்கு இருக்கு. இந்த வாட்டி வர சேஞ்சஸ் என்னன்னா, குரூப் 1க்கும் குரூப் 1Aக்கும் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்ல ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கான போஸ்டிங் குரூப் 1Aல போடுவாங்க. 2க்கும் சேர்த்து ஒரே ப்ரிலிம்ஸ் தான். குரூப் 2A அண்ட் குரூப் 2A. யூபிஎஸ்சி நம்ம இதை வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் நடத்துவாங்கல்ல, ஒரே ப்ரிலிம்ஸ் ஐஎஃப்ஓஎஸ்க்கும் வேற சிவில் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடத்துவாங்க. ஸோ பேட்டர்ன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்றது நம்ம வெயிட் பண்ணி டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிபிகேஷன் வரும்போது அந்த சிலபஸ்ல வேற ஏதாவது வெயிட்டேஜ்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் நீங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிக்கலன்னா சீக்கிரமா ஆரம்பிங்க. வெறித்தனமா படிங்க. உங்களால கட்டாயமா முடியும்னு நினைச்சு படிங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் மாதிரி சப்போர்ட் ஏதாவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜேக்கப், நான் வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய மாணவர்களே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வித்தின் 2-3 மந்த்ஸ்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த குரூப் 1 உங்களோட தான் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசையும். அதற்கான முயற்சியும் தகுந்த பயிற்சியும் போடுங்க. கட்டாயமா வெற்றி நம்மதே. ஸோ மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டைம்.